ஷேய் நந்தி நந்தி தாய் இந்தியா நாடு உலக நாடு. விவசாயத்துக்கு அரசியல்வாதி ஒருத்தன் கொடியை தூக்கி ஒருத்தன் தானே ஒவ்வொரு நாடாக பாழாக்கி கொண்டே அழிக்க வந்த பாயிப்பே. முதலமைச்சராக உட்கார்ந்தவே பூரா அழிக்க வந்த பாயிப்பே. பாவத்தை செஞ்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சொகுசாக அலையணும்னு ஓடுதான் ஓட்டம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. விவசாயத்துக்கு அதிகாரி யாரப்பா? விவசாயத்துக்கு அதிகாரி கேட்காரு. விவசாயத்துக்கு அதிகாரி எவன்டா? ஆணும் பெண்ணும் கேள்வி குண்டக்க மண்டக்க கேட்டு செதுக்கி விடுவார். ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டுக்கொண்டே விடுவார். ஐயா நீதி அரசர். புரியுதா? விவசாயத்துக்கு அதிகாரி சேமித்து வச்சுருப்பான். விவசாயத்து அதிகாரியை பூரா கணக்கை முடித்து செய்யுங்கடா, விவசாயத்தை பூரா அழிக்கட்டும், மில்லு தொழிற்சாலை எல்லாம். இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் பூரா விவசாயத்தில் பில்டிங் இருக்கிற பூரா விவசாயத்தில் உள்ள அதிகாரியை பூரா தூக்குவார். தூக்கையில் அடி எப்படி விடும்? பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து வரும், பஞ்சாயத்து போட்டிலேருந்து உன் கணக்கு வரும். அதிகாரி பூரா பஞ்சாயத்து போட்டில் தானே குத்த வச்சுருக்க வீட்டு தீர்வை வீடு இருக்கிற இடம் அதிகாரி பூரா அரசியல்வாதி பூரா பல கோடி பூரா கீழே சண்டையும் சத்திரமா குடி போதைக்கு உள்ள அதிபதியை. போதை மருந்துக்கு அதிபதி ஒன்றுமே அவன்கிட்ட இராது. இருக்கிற இடம் கூட ஒரு குடிசை வாடகை வீட்டில் இருப்பான். காகித பேப்பர் வேலை பார்ப்பான், குடியும் கூத்தலமாக ஊற்றிட்டு போயிடுவான். பெருநிடம் குடும்பத்தை பார்ப்பான். அழிக்க வந்த பாயிப்பே அரசியல்வாதி. மொட்டு மொத்தமாக அழிக்க வந்த பாயிப்பே. செய்தி வாய்ச்சிருவான். நாங்கள் இங்கே 10 எண்ணங்களை தூக்குதோம், 10 இடங்களை நாங்கள் வளைக்கும் அப்படின்னு செய்தியில் விட்டுருவான். அரசியல்வாதி முதலமைச்சர் குடும்பமே விட்டுக்கொண்டே இருப்பான். தமிழ்நாட்டில் டெல்லியில் ஓரமாக ஒதுங்கிட்டான். ஐயையோ நம்மளை பிச்சிருவாங்க, நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே நீதிமன்றம் வழக்கு இருக்குது. நீதி அரசர் ஐயா உட்காந்துட்டார். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ திமிர்த்தனமாக ஒருத்தன் மந்திரி உள்ளே போயிட்டு வெளியே வந்து பழையபடியும் மந்திரி பதவி கொடுக்கானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்குது. கொழுப்பு, அந்த கொழுப்பை அடக்குவார். அதான் இப்போ விவசாயத்து அதிகாரியை தூக்குதார். விவசாயத்து அதிகாரி சிஐடி ரிப்போர்ட், சிபி ரிப்போர்ட். எங்கெங்கே சொத்து வாங்கி போட்டிருக்கான், எங்கெங்கே வீடு கட்டியிருக்கான், எங்கே வாரிசுகளுக்கு சேர்த்து வச்சுருக்கான்னு கணக்கு எடுத்துக்கோப்பா. இவனைத்தான் தூக்குவார். பஞ்சாயத்து போட்டு கணக்கு எடுத்த உடனே விவசாயத்துக்கு அதிகாரியை பூரா தூக்குவார். கையெழுத்து போடுதான் பாரு, பூரா எப்படி நியமிச்சிருக்கான் பாரு அரசியல்வாதி. இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு எப்படி அதிகாரி நியமிச்சிருக்கான். ஆணும் பெண்ணும் குடுக்கிற குடுப்பில் குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சிக்கோ.